ஈசா இப்னு மர்யம், அலை. அற்புத பிறப்பு. மலக்குகள் கூறினார்கள், மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடமிருந்து வரும் ஒரு சொல்லைக் கொண்டு உமக்கு ஒரு மகவு வரவிருப்பது பற்றி நன்மாராயன் கூறுகிறான். அதன் பெயர் மசீ, மரியமின் மகன் ஈசா என்பதாகும். அவர் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் கண்ணியமிக்கோராகவும் இறைவனுக்கு நெருங்கி இருப்பவர்களில் ஒருவராகவும் இருப்பார். அல்குரான் 3:45. தொட்டில் குழந்தையாக இருக்கும் போது பேசியவர். ஹாரூனின் சகோதரியே, உம் தந்தை கெட்ட மனிதராக இருக்கவில்லை, உம் தாயாரும் நடத்தை பிசகியவராக இருக்கவில்லை என்று பழித்துக் கூறினார்கள். ஆனால் தன் குழந்தையிடமே கேட்கும்படி அதன் பால் சுட்டிக்காட்டினார். நாங்கள் தொட்டிலில் இருக்கும் குழந்தையுடன் எப்படி பேசுவோம் என்று கூறினார்கள். நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கின்றேன். அவன் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றான். இன்னும் என்னை நபியாக ஆக்கியிருக்கின்றான். இன்னும் நான் எங்கிருந்தாலும் அவன் என்னை முபாரக்கானவனாக நற்பாக்கியமுடையவனாக ஆக்கியிருக்கின்றான். மேலும் நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் தொழுகையையும் ஜகாத்தையும் நிறைவேற்ற எனக்கு வசியத் செய்து கட்டளையிட்டு இருக்கின்றான். என் தாயாருக்கு நன்றி செய்பவனாக என்னை ஏவியிருக்கின்றான். கஞ்சிமிட்டும் ஸ்மைலி. நற்பேறு கெட்ட பெருமைக்காரனாக என்னை அவன் ஆக்கவில்லை. இன்னும் நான் பிறந்த நாளிலும் நான் இறக்கும் நாளிலும் மறுமையில் நான் உயிர் பெற்று எழும் நாளிலும் என் மீது சாந்தி நிலைத்திருக்கும் என்று அக்குழந்தை கூறியது. அல்குரான் 19:28-33. ஈசா நபி போதித்த ஓரிரை கொள்கை. நிச்சயமாக நான் அல்லாஹ்வின் அடிமையாவேன் என ஈசாவாகிய அவர் கூறினார். அல்குரான் பிற்பகல் 7:30. நிச்சயமாக அல்லாஹ்வே எனது இரட்சகனும் உங்கள் இரட்சகனுமாவான். எனவே அவனையே வணங்குங்கள். இதுவே நேரான வழியாகும் என ஈசா கூறினார். அல்குரான் 3:51. ஈசா நபியின் அற்புதப் படைப்பு ஆதம் நபியின் படைப்புக்கு ஒப்பானது. அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக ஈசாவின் உதாரணம் ஆதமின் உதாரணத்தைப் போன்றதாகும். அவன் அவரை மண்ணிலிருந்து படைத்து பின்னர் அவருக்கு குன் ஆகுக என்றான். உடனே அவர் மனிதராக ஆகிவிட்டார். அல்குரான் 3:59.